நம்ம வாழ்ந்துட்டு இருக்க பூமி சோலார் சிஸ்டம்ல இருக்கு. அந்த சோலார் சிஸ்டம் மில்க்வே கேலக்சில இருக்கு. இந்த கேலக்சிலாம் ஒன்னா சேர்ந்ததை சூப்பர் கிளஸ்டர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மில்லியன் கணக்கான சூப்பர் கிளஸ்டர்ஸ்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம அப்சர்வபிள் யூனிவர்ஸா நம்ம பார்க்குறோம். இந்த பரந்துபட்ட பிரபஞ்சம் எப்படி உருவாகி இருக்கும்? திஸ் இஸ் சச்சின் ஃபேக்ட்ஸ் அண்ட் யூ ஆர் வாட்சிங் பிரபஞ்சம் உருவான கதை, பிக் பேங் தியரி. இன்னிலிருந்து சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒரு சின்ன புள்ளியா இருந்துச்சு. அந்த புள்ளி ரொம்ப அடர்த்தியும் வெப்பத்துடன் கூடிய ஒரு நிலையில இருந்து இன்று வரை தொடர்ந்து விரிவடைஞ்சு பிரபஞ்சத்தின் தற்போதைய அமைப்பு உருவாக்கி இருக்கு. பிக் பேங்கிறது ஒரு பெருவெடிப்புன்னு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே அது ஒரு வெடிப்பு கிடையாது. அது எல்லா நேரமும் இடமும் ஒரு புள்ளியில இருந்து விரிவடைதுன்னு சொல்ற ஒரு தியரி தான். இந்த பாயிண்ட்ல வெப்பம், அடர்த்தி, ஈர்ப்பு விசையெல்லாம் இன்ஃபினிட்டியா முடிவு இல்லாம இருந்துச்சு. இதைதான் நம்ம ஒருமை புள்ளின்னு சொல்றோம். இந்த புள்ளியில இருந்து பிரபஞ்சம் வினாடிக்கு பில்லியன் கிலோமீட்டர் ஸ்பீட்ல விரிவடைஞ்சுக்கிட்டே போச்சு. எக்ஸாம்பிள சொல்ல போனா, ஒரு பலூனை ஊதி பெரிதாக்கும் போது அந்த பலூன் ஒரு விசையில இல்லாம எல்லா பக்கமும் சமாந்தரமா விரிவடைஞ்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சமும் விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. முதல்ல இந்த ஒருமை புள்ளி ரொம்ப சூடா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குளிர்ந்துச்சு. வெப்பம் குறைய குறைய துகள்கள் உருவாக ஆரம்பிச்சது. அதுக்கு உதாரணமா குவார்க், எலக்ட்ரான்ஸ் போன்ற அடிப்படை துகள்களை குறிப்பிடலாம். இந்த துகள்கள்லாம் சேர்ந்து அணுக்களாச்சு. அப்புறம் அந்த அணுக்கள்லாம் சேர்ந்து நட்சத்திரங்கள், பால்வீதிகள், இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த பிரபஞ்சம் உருவாகிச்சு. பிக் பேங் நடந்ததுக்கு மிகப்பெரிய ஆதாரமா இருக்கிறது தான் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட். இதுதான் பிக் பேங்க்கு பிறகு எஞ்சியுள்ள ஒளி. இந்த பழமையான ஒளி இன்னும் பிரபஞ்சத்துல மைக்ரோவேவ் கதிர்கள் வடிவத்துல இருக்கு. 1965ல அர்னோ பென்சியஸ், ராபர்ட் வில்சன் எனும் 2 சயின்டிஸ்டும் அவங்களோட ரேடியோ டெலஸ்கோப்ல ஒரு மிகப்பெரிய சூப்பர்னோவா பக்கம் திருப்பி அதுல இருந்து வர மைக்ரோவேவ் மாற்றங்களை துல்லியமா எடுக்க ரிசர்ச் பண்ணும்போது ஒரு குட்டி மைனூட்டான சிக்னல் ஒன்று அவங்கள்ட்ட வந்துகிட்டே இருக்கு. அப்போ இது என்னவா இருக்குன்னு அவங்க அதை ரிசர்ச் பண்ணி பாக்குறாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒரு உண்மையே புரியுது. இதுதான் பிக் பேங் நடந்த அப்புறம் வெளிப்பட்ட சிக்னல். சொல்ல போனா இவங்களுக்கு கிடைச்சது பிக் பேங் அண்டத்தோட முதல் சிக்னல்னு சொல்லலாம். பிக் பேங்கான இன்னொரு முக்கிய ஆதாரம் தான் பிரபஞ்சத்தின் விரிவாக்கம், எக்ஸ்பேண்ட் யூனிவர்ஸ். 1929ல எட்வின் அபில் எனும் அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனர் விண்மீன் திரள்கள் ஒன்றிலிருந்து ஒன்று விலகிச் செல்வதை கண்டுபிடிச்சாரு. அதாவது விண்மீன் திரள்கள் நம்மிடமிருந்து விலகும் வேகம் அவற்றின் தூரத்துக்கு ஏற்ப அதிகரிக்கும். எக்ஸாம்பிளா, பூமியில இருந்து ஒரு கேலக்சி எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான தூரத்துல இருக்குதோ அதுக்கு ஏற்ப விலகிச் செல்லும் வேகம் அதிகரிக்கும். இதை தான் நம்ம அபுல்ஸ் லோன்னு சொல்லுவோம். எட்வின் அபிலுடைய நினைவாத்தான் நம்ம அபுல் டெலஸ்கோப்க்கு இவருடைய பேரே வச்சிருக்காங்க. பிக் பேங்கின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? இது ஆராய்ச்சியாளர்கள் 3 தியரியா பிரிக்கிறாங்க. முதலாவதா, இந்த அண்டம் விரிவடைஞ்சுக்கிட்டு இருக்கு, அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் அசுர வேகத்துல எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்படியே போய்கிட்டு இருந்தா அது தன்னை கிழிச்சுக்கும் அப்படின்னு பிக் ரீப் தியரி சொல்லுது. இதுக்கு ஆப்போசிட்டா அது தன்னை சுருக்கிக்கிட்டு அண்டம் தன்னை அழிச்சுக்கும்னு சொல்ற தியரி தான் பிக் கிரன்ச் தியரி. மூணாவதா, பிரபஞ்சம் தொடர்ந்து விரிவடைஞ்சு இறுதியில் அதோட எல்லா ஆற்றலையும் இழந்து குளிர்ந்த இயக்கமில்லாத ஒரு நிலையை அடையும்னு சொல்றது தான் பிக் ஃப்ரீஸ் தியரி. இந்த பிரபஞ்சம் ஒளியின் வேகத்தோட அதிகமா விரிவடைஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் டார்க் எனர்ஜி. நம்ம பிரபஞ்சத்துல டார்க் எனர்ஜி 68%, மீதம் இருக்க 5% தவிர மற்றதெல்லாம் டார்க் மேட்டராகவும் இருக்கு. இதுல டார்க் எனர்ஜி உருவாகிறதுக்கு டார்க் மேட்டர் தன்னைத்தானே கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு டார்க் எனர்ஜி உருவாக்குது. ஒரு டைம்ல டார்க் மேட்டர்ஸ் எல்லாம் தீர்ந்து போய் இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுறத நிறுத்தும். பிக் பேங்க்கு முன்பு என்ன இருந்தது? இதுக்கான பதில பாக்குறதுக்கு முன்னாடி காலத்தை பத்தி ஐன்ஸ்டைன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். பெருவெடிப்பு நடந்த அக்கணத்தில் தான் காலம் என்கிற அற்புதமான விஷயம் நிகழ்ந்தது. காலமே அப்பொழுதுதான் பிறந்தது. ஆமாங்க, பிக் பேங்க்கு பிறகுதான் காலமே உண்டாச்சு. பிக் பேங்க்கு முன்பு என்ன இருந்தது அப்படிங்கிற அந்த முன்புங்கிற கேள்வியை காலத்தை தான் குறிக்கும். பிக் பேங்க்கு முன்பு காலமே உருவாகாதனால இந்த கேள்வியை பிழையானது இல்லை, பொருத்தமற்றதுன்னு சொல்லலாம். பிக் பேங் நடந்துதான் நம்ம யூனிவர்ஸ் உருவாச்சுன்னு நம்மளால 100% சொல்ல முடியுமான்னு கேட்டா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா பிக் பேங்கின் ஆரம்பம் எப்படி நிகழ்ந்துச்சு, பிக் பேங் நடந்ததுக்கான காரணம் என்ன, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளுக்கான பதிலை இன்னும் ஆராய்ச்சியாளர்கள் தேடிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் இந்த தியரி நம்மளை சுத்தி இருக்க உலகத்தை பத்தி புதுசா தெரிஞ்சுக்க உதவுது. நாமளும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதின்னு புரிய வைக்குது. பிக் பேங் தியரி ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. பிரபஞ்சத்தோட ரகசியங்களை தெரிஞ்சுக்க இது ஒரு முக்கியமான ஸ்டெப். திஸ் இஸ் சச்சின் ஃபேக்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.